அனைவரையும் இந்த சுவாரஸ்யமான வரலாற்று அலசலுக்கு வரவேற்கிறேன். ஹாலிவுட் த்ரில்லர் படங்களை விட ரொம்பவே விறுவிறுப்பான, நம்ப முடியாத ஒரு நிஜ கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உலக வல்லரசு நாடுகளோட அத்தனை கண்காணிப்பையும் மீறி கற்பனைக்கே எட்டாத பல தடைகளை உடைச்சு இந்தியா எப்படி ஒரு அணு ஆயுத வல்லரசாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த பிரமிப்பான கதை தான் இது. சரி வாங்க நேரடிய விஷயத்துக்குள்ள போலாம். நாம் உலக நாடுகளுக்கு நிகராக சமமாக நிற்கவில்லை என்றால் உலகம் நம்மை மதிக்காது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கவனிச்சிங்களா? 1995ல இந்தியா ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்த முயற்சி செஞ்ச அமெரிக்காவோட பயங்கரமான அழுத்தத்தால அது பாதியிலே தோல்வியில முடிஞ்சது. அந்த சமயத்துல உலக அரங்கில் நம்மளோட வலிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ரொம்பவே அவசரமாக தேவைப்பட்டது. அந்த பெரும் அழுத்தத்தின் விளைவுதான் இந்த மாபெரும் ரகசிய திட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவோட அதிநவீன செயற்கைக்கோள்கள் வானத்திலிருந்து கழுகு மாதிரி எந்நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம எப்படிங்க இந்தியாவால இவ்ளோ பெரிய அணு ஆயுத சோதனையை நடத்த முடிஞ்சது? இது கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமில்லாத காரியம் மாதிரி தெரியுது இல்லையா? அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்ட். இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பாப்போம். 1974லே இந்தியா தன்னோட முதல் சோதனையை நடத்தினாலும் 1995ல நடந்த அந்த 2வது முயற்சி உலக நாடுகளின் குறுக்கீட்டால தோல்வி அடைஞ்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனா பாருங்க, அந்த விரக்தியும் ஏமாற்றமும் தான் 1998ல அமைந்த புதிய அரசாங்கத்தின் கீழ மிகவும் ரகசியமான, அதே சமயம் அதிரடியான ஒரு மிஷனை செயல்படுத்த இந்தியாவை தூண்டியது. முந்தைய திட்டம் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு இந்த மிஷனோட லீடர் அஸ்வத் ரைனா ரொம்ப ஆழமா யோசிச்சாரு. அப்போ அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான உண்மை உரைத்தது. வெடிகுண்ட உருவாக்குற விஞ்ஞானிகளையும் அதை பாதுகாக்கிற ராணுவத்தையும் மட்டுமே வச்சுக்கிட்டு இதை கண்டிப்பா சாதிக்க முடியாது. மேல சுத்திட்டு இருக்கிற அமெரிக்க சேட்டலைட் பார்வையிலிருந்து தப்பிக்கணும்னா விண்வெளியை கண்காணிக்கக்கூடிய நம்ம விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் உதவி கண்டிப்பா தேவைன்னு அவர் உணர்ந்தார். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் ஐடியா. அஸ்வத் உருவாக்குன இந்த 5 பேர் கொண்ட ரகசிய குழுவ மகாபாரதத்தோட பஞ்ச பாண்டவர்கள் கூட ஒப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் கோட் நேம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நகுலன் அப்படிங்கிற பெயர் கொண்டவங்க ஒரு பெண். அவங்க இந்திய தொல்லியல் துறை அதிகாரி மாதிரி மார்வேடம் போட்ட ஒரு உளவுத்துறை ஏஜென்ட். அமெரிக்கர்களை திசை திருப்ப இவங்களோட அந்த ஆக்டிங் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த மாபெரும் போராட்டத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் யாருக்கும் சந்தேகம் வராதபடி பாலைவனத்துல பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு 1000 அடி ஆழத்துக்கு குழி தோண்டணும். மறுபக்கம் வெறும் வெப்பத்தை வச்சே இரவு நேரத்திலையும் கண்காணிக்கக்கூடிய, பூமியில இருக்கிற ஒருத்தரோட கைகடிகாரத்துல என்ன டைம் ஓடுதுன்னு ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அமெரிக்க செயற்கைக்கோள்கள். நினைச்சு பார்க்கும்போதே பதட்டமா இருக்குல்ல? 30. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இந்த குழுவுக்கு வேலை செய்ய கிடைச்ச பாதுகாப்பான நேரமே வெறும் 30 நிமிடங்கள் தான். ஆமாங்க, அமெரிக்க செயற்கைக்கோள்கள் பூமியோட மறுபக்கத்தை நோக்கி செல்லும் அந்த அரை மணி நேர பிளைண்ட் ஸ்பாட் விண்டோக்குள்ள தான் அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? குழி தோண்டணும், உள்ள இருக்கிற தண்ணிய பம்புகளை வச்சு வெளியேற்றணும், வெடிகுண்டுக்கான கேபிள்களை உழுது உள்ளே புதைக்கணும், அப்புறம் எந்த தடையுமும் இல்லாத மாதிரி தார்பாய் போட்டு மூடி பழைய மாதிரியே செடிகளை நட்டுட்டு சேட்டலைட் திரும்பி வர்றதுக்குள்ள வண்டிகளை எடுத்துக்கிட்டு ஓடி ஒழியணும். மூச்சு விடக்கூட நேரமில்லாத ஒரு பயங்கரமான ரொட்டீன் இது. இவ்ளோ அதீத பதற்றமான சூழ்நிலையிலும் இவங்களோட நகைச்சுவை உணர்வை பாருங்களேன். ரகசியமா தோண்டப்பட்ட இந்த 3 சுரங்கங்களுக்கும் அவங்க வச்ச பேரை கவனிச்சிங்களா? ஒயிட் ஹவுஸ், தாஜ்மஹால், கும்பகர்ணன். அமெரிக்கர்களோட கண்ணுக்கு நேர் கீழேயே குழி தோண்டி அதுக்கு அவங்க அதிபர் மாளிகையான ஒயிட் ஹவுஸ்னு பேர் வச்ச நம்ம ஆட்களோட அந்த தைரியம் சீரியஸாவே வேற லெவல். இப்படியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்த பிளான்ல திடீர்னு ஒரு பெரிய இடி விழுது. 10. இந்திய அரசாங்கத்துக்குள்ள கூட்டணி கட்சிகளால திடீர்னு ஒரு அரசியல் நெருக்கடி உருவாகுது. ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம் அப்படிங்கிற நிலைமை. இதனால அஸ்வத் ரைனாவுக்கு இந்த மொத்த சோதனையும் முடிக்க வெறும் 10 நாட்கள் மட்டுமே கெடு கொடுக்கப்படுது. 10 நாளுக்குள் அணுகுண்டு சோதனையை முடிப்பது அப்படிங்கிறது நிஜமாலே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வெறும் 10 நாள்ல தினமும் 30 நிமிஷம் மட்டும் திருட்டுத்தனமா வேலை செஞ்சு இந்த சோதனையை முடிக்கவே முடியாது. அதனால அமெரிக்க செயற்கைக்கோள்களோட கவனத்தை பொக்ரானிலிருந்து நிரந்தரமா வேற பக்கம் திருப்பினால் மட்டுமே இந்த பிளான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. அந்த திசை திருப்பும் மாஸ்டர் பிளானை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு பாருங்க. காஷ்மீர்ல இந்தியா ஒரு பெரிய ராணுவ தாக்குதல் நடத்த போறதா ஒரு பொய் செய்திய வேணும்னே கசிய விடுறாங்க.
இரு நாட்டு அரசியல்வாதிகளும் ரொம்ப கோவமா அறிக்கைகளை விட உலகமே பதறி போகுது. இத அப்படியே நம்பி அமெரிக்கா பொக்ரானை விட்டுட்டு காஷ்மீரை கண்காணிக்க தன்னோட செயற்கைக்கோள்களை உடனே திருப்பிடுச்சு. உலகையே முட்டாளாக்கிய ஒரு தலைசிறந்த ராஜதந்திரம் இது. அமெரிக்காவோட செயற்கைக்கோள்கள் காஷ்மீர் பக்கம் போனதால நமக்கு கிடைச்ச அந்த மாபெரும் பரிசுதான் இந்த 24. ஆமாங்க, இப்போ நம்ம டீமுக்கு ஒரு நாளைக்கு முழுசா 24 மணி நேரமும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வேலை செய்யக்கூடிய சுதந்திரம் கிடைச்சுது. தூக்கத்தையே தியாகம் செஞ்சு பகல் இரவுன்னு பார்க்காம ஷிஃப்ட் போட்டு உழைச்சு ரொம்ப குறுகிய காலத்துல அவங்க அந்த அணு ஆயுதங்களை ஒருங்கிணைத்து முடிச்சாங்க. இவ்ளோ நேரம் நாம விண்வெளியில இருக்கிற சேட்டலைட் ஆபத்தை பத்தியே பேசிட்டு இருந்தோம்ல. ஆனா நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்துச்சு. ஒரு வெளிநாட்டு உளவாளி நம்ம டீமை தீவிரமா கண்காணிச்சிட்டு இருந்தான். விண்வெளியே ஏமாற்றிய நம்ம ஆட்களை ஒரு சாதாரண உள்ளூர் சந்தையில ஏற்பட்ட காய்கறி தட்டுப்பாடு ஈஸியா காட்டி கொடுத்துடுச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெங்காயத்துக்கு அணு கதிர்வீச்ச உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குன்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. அதனால ராணுவ வீரர்கள் கதிர்வீச்சிலிருந்து தப்பிக்க அந்த ஊர் மார்க்கெட்ல இருந்த மொத்த வெங்காயத்தையும் ஒட்டுமொத்தமா வாங்கிட்டாங்க. ஊருக்குள் திடீர்னு வெங்காயமே இல்லாததை கவனிச்ச அந்த உளவாளி, பாஸ், இங்க நடப்பது சாதாரண மிலிட்டரி ட்ரைனிங் இல்ல, ஏதோ அணு ஆயுத சோதனை தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட்டான். மே 11, 1998 இந்த இறுதி நாளோட உச்சக்கட்ட பதற்றம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? காலையில அந்த உளவாளியோட ஒரு பெரிய சண்டை நடக்குது. அவனை விரட்டி பிடிக்கும், மூச்சு திணற வைக்கும் சேசிங் ஒரு பக்கம். மதியத்துக்கு மேல ஆட்சி கவிழும் நிலைமையிலும் பிரதமர்கிட்ட இருந்த ஃபைனல் அப்ரூவல் வாங்குறது மறுபக்கம். இறுதியாக மாலை நேரம் உலகமே அதிரும் படியான அந்த வெற்றிகரமான அணுகுண்டு வெடிப்பு. நிஜமாவே திக் திக் நிமிடங்கள் அவை. இப்போ நாம ஆரம்பத்துல அப்துல் கலாம் ஐயா சொன்னது மீண்டும் நினைச்சு பாப்போம். உலக வல்லரசுகளை ஏமாற்றி எத்தனையோ அரசியல் நெருக்கடிகளை தாண்டி சாதித்த இந்த ஆபரேஷன் போக்ரான் உலக நாடுகள் மொத்தமும் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது மட்டுமில்லாம இந்தியாவை ஒரு அதிகாரப்பூர்வ அணு ஆயுத வல்லரசாகவும் நிலைநிறுத்தியது. இந்த ஒற்றை நிகழ்வு உலக அரங்கில் இந்தியாவுக்கான மரியாதையை முற்றிலும் மாற்றியது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்றைய அந்த துணிச்சலான முடிவு எடுக்கப்படாம இருந்திருந்தா இன்றைய இந்தியாவின் பலம் என்னவாக இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலில் நாம சந்திப்போம்.